இதிலே அடுத்து பிரதம அதிதி அவர்களுடைய உரை இடம்பெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது மருமகன் அமைச்சர் மன்சூர் அவர்களுடைய அன்பு புதல்வர் ரஹ்மத் ஃபவுண்டேஷன் ஊடாக எமது பிராந்தியத்திலே பல சேவைகளை செய்து வருகின்ற எமது அன்புக்கும் மதிப்புக்கும் முன்னாள் கல்முனை மாநகர சபையுடைய பிரதி முதல்வர் அன்புக்கு மதிப்புக்கும் ரஹ்மத் மன்சூர் அவர்களை அன்போடு உங்கள் மத்தியில் உரை வழங்க அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தாருல் அக்மா அர்கம் அகாடமியின் இந்த கிராஜுவேஷன் நிகழ்வுக்கு என்னை கலந்து கொள்ளுமாறு என்றும் நான் மதிக்கின்ற எங்களது அமைப்பின் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசகராக இருக்கின்ற அமீர் சார் அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்க கட்டாயம் நான் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் முன் வந்திருக்கின்றேன். இந்த அழகான நிகழ்வை நெறிப்படுத்தி மிகவும் பக்குவமாக நடத்தி தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் அமீர் சார் அவர்களை விழித்தவனாக, அதே போன்று எங்களது கல்முனை ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர் மதிப்புக்குரிய முர்ஷித் முஃப்தி அவர்களை விழித்தவனாக, அதே போன்று கலாநிதி நிஜாம் சார் அவர்களை விழித்தவனாக, கல்முனை ஜோஹரா கல்லூரியின் அதிபர் மஜீதியா LLB அவர்களை விழித்தவனாக, மற்றும் அல் அசர் மகாவித்யாலயத்தின் அதிபர் அவர்களை விழித்தவனாக, இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மதரசாவுக்கு அடிக்கடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இல்லாமல் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்பதை முதல்கண் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறியவனாக, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து நான் கதைப்பது மிகவும் நான் எங்களது ஜம்மியத்துல் உலமா தலைவர் அவர்களுடன் சொல்லிக்கொண்டேன். கதைப்பதை நான் மிகவும் பக்குவமாக கைத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது மார்க்க சம்பந்தப்பட்டமான ஒரு நிகழ்வு. இந்த கல்லூரியின் இந்த வரலாற்றை பற்றி கொஞ்சம் எங்களது அமீர் சார் அவர்கள் தொட்டு சென்றார்கள். கிட்டத்தட்ட 22 வருடங்கள், அதுவும் கொஞ்ச நேரம் நம்மளுடன் இங்கே அமர்ந்திருந்து சென்ற சகோதரர் ரோஷான் அக்தர், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர், அதே போன்று சிரேஷ்ட சட்டத்திரணி நண்பர், அப்படி போன்ற நல்ல உள்ளங்கள் அவர்களின் குடும்பங்களில் இருந்து இன்று சமூகப்பற்று என்று தனது சுயநலத்துக்காக பேசிக் கொண்டிருப்பவர்கள் மத்தியில் ரோஷான் அக்தரின் குடும்பத்தை போல உண்மையிலேயே சமூகப்பற்றுடன் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுப்பதற்கு கூட அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை அன்று நமது மண்ணில் வைத்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று நாங்கள் ஓதுகின்ற காலத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு சூழல், அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். நான் ஓதிட சம்சதி நாள் அந்நேரம் ஓதுறா பெரம்போடத்தான் ஆலிம்பார் குர்ஆன் வருதோ இல்லையோ கட்டாயம் பெரம்பு வரும். இனி ஓடி ஒழிக்கிறதும் பாப்பாமாரை குடிச்சிக்கு வர்றதும் இப்படியான ஒரு சூழல் தான் அன்றைய சூழல். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய நிலைமை
இந்த சமூகத்துக்கு முக்கியமாக கிடைச்ச அல்லாஹ் தஆலாவால் கிடைக்க வரங்களில் ஒன்று இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. இதன் மூலம் தஜ்வீத் முறையாக அழகான முறையில் இந்த பிள்ளைகள் ஓதுவதை பார்ப்பதற்கு, அதிலும் ஆண் பிள்ளைகள் கோய்த்துக் கொள்ளக்கூடாது. அதையும் நான் ஜம்மியத்துல் உலமா தலைவருடன் பகிர்ந்து கொண்டேன். அந்த பெண் பிள்ளைகளின் குரலில் இருக்கின்ற அந்த 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 அதை சொல்ல முடியாது, அந்த எப்படி அந்த வித்தியாசம் என்று சொல்ல முடியாது, அந்த அந்த சவுண்ட், the pronunciation. The pronunciation is very important in Arabic. அந்த விதமாக அழகான முறையில் அந்த பெண் பிள்ளைகளின் அந்த ஓதல்கள் அர்த்தமுடன் இருந்தது. நாங்கள் குர்ஆன் ஓதும் பொழுது பயத்தில் தான் ஓதினோம். ஓதும் பொழுது எங்களுக்கு அர்த்தம் தெரியாது, நாம் உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இங்கே இப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற இந்த இடத்தில் இருந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் அதற்கான அர்த்தம் மூலம் நாம் என்னத்தை ஓதுகிறோம் என்று அன்று தெரியாமல் நாம் ஓதிக்கொண்டிருந்த வேளையில் தான் இப்படிப்பட்ட அமைப்புகள் வந்து, அதுவும் நமது மண்ணில் முக்கியமாக தாய்மார்கள் இதை கேட்டுக்கொள்ள வேண்டும். என்றால் தாய்மார்கள் தான் இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டியவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மதரசா, ஒரு அகாடமியை நடத்தி கொண்டு அமீர் சார் அவர்கள் போகிறார் என்றால் அவர் மிகவும் சமூக பற்றாளர். ராவைக்கு 12 மணிக்கு டெலிஃபோன் பண்ணி எங்கட அமைப்புக்கு ஒரு லெட்டர் ஒன்று வேணும் சார் என்று சொல்லி கேட்டாலும் அவர் அந்த டைம்லையும் ஏதாவது ஒரு ப்ரொஜெக்டை பற்றி யோசிச்சு கொண்டு தான் இருப்பார். அப்படிப்பட்ட சமூகம் பற்றாளர்கள் இங்கே வர வேண்டும். இங்கே இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்காரர்கள். அமீர் சாருக்கு மட்டுமல்ல இந்த தாருல் அர்கம் என்ற அந்த பொறுப்பு. நாளை மறுமையில் நாம் ஒவ்வொருவரும் இதற்கு கேள்வி கேட்கப்படுவோம், இதற்கு பங்காளிகளாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் எவ்வளவுதான் நான் எனது சொந்த கருத்தாக இருந்தாலும், எவ்வளவுதான் இங்கே ஓதி கொடுத்தாலும், எவ்வளவுதான் இங்கே படிப்பித்தாலும், என்னால் இங்கே 2 விதமான கல்விகள் நடக்கின்றது. காலையில் வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல், அதே போன்று மாலை நேரத்தில் மதரசா நடக்கின்றது. அதாவது நேஷனல் கரிக்குலமுக்கும் எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லாமல் அழகான முறையில் அழகான விதத்தில் ஒரு பக்குவத்துடன் நடத்தி கொண்டு போயிருக்கும் அமீர் சார். அதே போன்று அவருக்கு பக்கபலமாக இங்கே இருக்கின்றார். இங்கே இருக்கின்ற பாடசாலையின் இந்த நிர்வாகத்தின் அதிபர் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று இங்கே உலமாக்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கின்ற அந்த தைரியம் தான் அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. இதையும் எல்லாரும் இப்போ ரஹ்மத் ஃபவுண்டேஷனை பற்றி கிடைக்காங்க. ரஹ்மத் ஃபவுண்டேஷன் என்பது தனி ஒரு மனிதனின் விடயம் அல்ல. இது எல்லோரும் சேர்ந்தால் தான், இட்ஸ் அ டீம் ஒர்க். எல்லோரும் சேர்ந்தால் தான் நாம் இதை செய்ய முடியும். அதே போன்று நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கின்ற எல்லோரும் தாய்மார்களைத்தான் சொன்னார்கள், நானும் தாய்மார்களைத்தான் சொல்கிறேன். ஏனென்றால் இவ்வளவுதான் பிள்ளையை இங்கே படிப்பித்தாலும் வீட்டுக்கு வந்ததன் பின் அவர்களை சரியான முறையில் நெறிப்படுத்துவது ஒரு தகப்பன் என்ற முறையில் கோருகிறேன். நெறிப்படுத்தி அந்த பிள்ளைகளை சரியான முறையில் வழி நடத்துவது தாய்மா. கடைசியில் பிள்ளைகள் கேட்க போறது உம்மா என்ன சொல்றா அதான் கேட்க போறான். ஆகவே இன்ஷா அல்லாஹ் அதே போன்று இங்கே ஒவ்வொரு முறை நான் வரும் பொழுது எங்களது அமீர் சார் அவர்கள் அமீர் சாரிடம் நான் சொல்வது அந்த சூழல் அழகாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் இந்த தாருல் அர்கத்துக்கு வரும் பொழுது அந்த நான் அந்த நேரம் மிச்சம் சூடாக இருந்துச்சு. இப்போ இந்த மழை காலமாக இருக்குது, மிச்சம் சூடாக இருந்தது. ஆகவே அந்த குளிருக்காக கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், நிறைய நமது பள்ளிவாசல்களில் மாஷா அல்லாஹ் ஏர் கண்டிஷன் போட்டிருக்கிறோம். நரிக்காங்க ஜம்மியத்துல் உலமா கல்முனைக்குரிய தலைவர் அந்த ஏர் கண்டிஷனை போட்ட பின் நான் உட்பட எல்லோரும் கொஞ்சம் நேரத்தோட தொழுகிறதுக்கு உள்ளுக்கு போறதான் அந்த வெயில் காலத்தில் எப்படியாவது கொஞ்சம் எரிப்பம். அதே போன்றுதான் இங்கே இருக்கிற சிறுவர்கள், இவர்களுக்கும் அந்த சூழலை நாம் செய்து கொடுக்க வேண்டும். இங்கே எத்தனை அமைப்புகள் இருக்கின்றது. நிறைய கொத்துபாக்களில் எங்களது ஜம்மியத்துல் உலமா
தலைவர் அவர்கள் நமது ஊரை பற்றியும் இந்த ஊரில் இருக்கின்ற செல்வத்தை பற்றியும் இந்த ஊரில் இருக்கிற செல்வந்தர்களை பற்றியும் பேசியிருக்கிறார். அவரை முன்னுக்கு வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அவர் சொன்னதெல்லாம் உண்மை. ஒவ்வொருவரும் இங்கே வர வேண்டும், இங்கே இருக்கிற குறைகளை கேட்க வேண்டும், இங்கே இருக்கின்ற நன்மைகளில் ஒவ்வொருவரும் அவர்கள் பங்காளிகளாக மாற வேண்டும். ஏனென்றால் பேசும் பொழுது இன்னொரு நண்பர் கூறியது போல் இந்த வாழ்க்கை எவ்வளவு காலம் என்று தெரியாது. எவ்வளவு பேரை நாங்கள் கண்டுவிட்டோம், இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், சென்றார்கள். என்னத்தை நாம் கொண்டு செல்ல போகின்றோம், அந்த கபரில் நாம் நிம்மதியாக இருக்க முடியுமா என்பதற்கான அந்த ஆயத்தத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இன்னொரு நியமத்தான் அந்த பிள்ளைகளை இங்கே படிக்க வைப்பது. 30 ஜூஸையும் அவர்கள் மனப்பாடம் ஆக்கினார்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொர்க்கவாதிகள். அவர்களது சிபாரிசில் நாம் போய்விடலாம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு வருகிறேன். இங்கே இருக்கின்ற இன்னும் குறைபாடுகள் இருப்பதாக கூறினார்கள் எங்களது அமீர் சார் அவர்கள். எங்கள் அமைப்பின் மூலம் இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிந்தவற்றை நாங்கள் கட்டாயம் செய்வோம். ஏனென்றால் இது எங்களது மண்ணில் உள்ள ஒரு மகத்தான ஒரு இடம். ஒவ்வொருவரும் அந்த பிள்ளைகள் ஓதும் பொழுது அதற்குரிய கூலி இங்கே செய்த அத்தனை பேர்களுக்கும் அது கிடைக்கத்தான் போகிறது. ஆகவே எல்லோரும் இதை நினைத்து இது நமது இடம் என்று நாம் எண்ணி இதற்கு மேலும் மேலும் இதற்குரிய சகல வசதிகளையும் நாம் செய்து கொடுத்து அமீர் சாரை மட்டும் தலைமைப்படுத்தாமல் அடுத்த முறை இன்ஷா அல்லாஹ் இந்த ஹோலில் நாம் நடத்தும் பொழுது இதை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இது அழகா இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நான் அதை பிழை சொல்லவில்லை. இருந்தாலும் அடுத்த முறை எப்படி நாம் இதை விட இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி அழகாக செய்வதற்கு இங்கே நமது ஊர் மக்கள், அதே போன்று ஊரில் இருக்கிற செல்வந்தர்கள், ஊரில் இருக்கிற தனவந்தர்கள் எல்லோரும் முன்வந்து இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு, இப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு எல்லோரும் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம்.